நீங்க எனக்கு நேற்று பட்ஜெட் நடந்துச்சுங்கிறது அந்த பச்சை துண்டை போட்டுக்கிட்டு எல்லாரும் சட்டசபையில் உட்காந்துருக்கும் போதே தெரிஞ்சிச்சு. அடுத்தலாம் ரயில்வே பட்ஜெட் வந்தால் 2 பெட்டிகளை கடத்தி கொண்டாந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். விவசாயிக்கு 30,000 ரூபாய் மானியம் கொடுங்கன்னு சொல்றான். இந்த மானியத்தை இந்த பெண்களுக்கு உரிமை தொகை கேட்காம 5,000 ரூபாய் தூக்கி கொடுத்தீங்கல்ல மகாராஷ்டிரா, இந்த மகாராஷ்டிரா தான் கேட்குறான். எங்களுக்கு 30,000 ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டிருக்கேன், எங்க விவசாய பொருளை நாங்கள் வாங்கிக்கிறோம். இப்போ இந்த கறிக்கோழி விஷயம் நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொன்னது புரியல சார். 6 ரூபா 50 பைசா 20 ரூபா விலை உயர்வு கேட்குறாங்க. இது அதிகமாக அவங்க கேட்குறாங்களா இல்லை ரொம்ப நாளாக அது கோரிக்கை இருக்கா? எவ்வளோ ஆண்டு காலம் இருக்கு சார்? இல்லை, எல்லாருக்குமே இந்த குழப்பம் இருக்கு. அதை முதல்ல அதில் ஒரு தெளிவுபடுத்திடணும். நம்ம ஒரு 10-12 ஆண்டு காலமாகவே விலை உயர்வு இல்லை. இது விலை உயர்வு இல்லை, கோழி உயர்வு. விலையில கூடுதல் எங்களுக்கு தாங்கன்னு கேட்கல. 12 ஆண்டு காலம் அதே விலையில பண்றதுங்கிறது இப்ப எந்த ஒரு நிறுவனம் இந்த மூலப்பொருள் எதுவுமே கூடல, கூலி ஆட்கள் வேலை கூட கேட்கல, கோழி விலையும் கூடலைன்னா நாங்களும் கேட்கலங்க. இதை நியாயமான முறையில் கேட்டா வழக்கு போடுறீங்க, வேலூர் சிறையில் வைக்கிறீங்க. தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தினுடைய நிறுவனர், இந்த போராட்டத்தை முன்னெடுத்தவர், வேலூர் சிறையில் 1 மாசம் வச்சிருக்கீங்க. குண்டாஸ் போடுறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாக்குறீங்க. இப்போ பட்ஜெட்ல இன்னும் நீங்க என்னெல்லாம் எதிர்பார்த்தீங்க? என்னென்ன விவசாயிகள் சார்ந்த போராட்டங்கள்லாம் உங்க இல்ல பட்ஜெட்ல கேட்ட எதுவுமே வரலங்க. விவசாயிகள் கேட்ட எதுவுமே பட்ஜெட்ல வரல, கேட்காது எல்லாமே பட்ஜெட் டைம்ல கூட நம்ம ஒரு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வேற தூங்கிட்டு இருந்ததா கொஞ்சம் இணையத்துல பயங்கரமா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது சார். விவசாய பட்ஜெட்னால எல்லாரும் தூங்குவாங்க. ஏன்னா விவசாயி காலையில கடந்து உழைச்சு வெயில் வெந்து நொந்து உனக்கு சோறு வர்றாங்க, அந்த திமிரு நீ தூங்கத்தான் செய்யும். உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டுமாங்கல்ல. டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டம் பண்றாங்க தெரியுமா? இப்ப பாட்டிலுக்கு 10 ரூபா கூட வச்சு வாங்குறீங்கல்ல, அந்த 10 ரூபாய் பிரிச்சு கொடுத்தா கூட அந்த டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டம் சரி செய்ய முடியுமா? முடியாத. அவங்களுக்கான ஒரு நிரந்தர வேலை வாய்ப்பு உருவாக்க முடியுமா? முடியாத. அதுக்கான ஒரு பட்ஜெட்டுக்கு பயன்படுமா? படாத. ஆனா 10 ரூபாய் வாங்கி பாலாஜிகள்லாம் பாக்கெட்ல வச்சுட்டு போறதுனால வந்த வேலை இன்னைக்கு அவங்களும் சாலையில இருக்கு போராடுற மாதிரி ஆயிடுச்சா? பாட்டில் திரும்ப கொடுத்தா 10 ரூபா கொடுக்கறது அந்த மாதிரி இப்போ ஸ்கீம்லாம் சொல்லியிருந்தாங்க. 2 10 ரூபா இருக்குதுல்ல, நீங்க கவனம் வைக்கிறீங்க. நீங்க பாட்டில திரும்ப ஒப்படைத்தால் 10 ரூபா. அது நீங்க விவசாய நிலத்துக்குள்ளேயோ சாலைகளே கடந்து காலையில குத்திடக்கூடாது. அதனால 10 ரூபா கூடுதலா புரிச்சு வச்சுக்கிட்டு நீங்க பாட்டில கொண்டாந்து கொடுத்தா 10 ரூபா தர்றேங்கிறது ஒரு நல்ல திட்டம் தான், மறுக்கல. நான் சொல்றது அந்த 10 ரூபா இல்ல, அது போக 10 ரூபா கூடுதலா வாங்குறது. இவங்க இந்த 10 ரூபாய் எந்த 10 ரூபான்னு குழப்பறதுக்காகத்தான் இந்த பாட்டில் 10 ரூபாய்னு பாலாஜிகள் பரப்பி விடுறாங்க. அதை அந்த மாதிரி தந்துரும் நினைக்கிறீங்க இல்லையா? இந்த மாற்றுத்திறனாளிகள் போராடுறாங்க இல்லையா, அவங்க எல்லாரையுமே கைது பண்ணி ஒரு பேருந்துல வச்சு நைட்டு ஃபுல்லாவே சுத்தி இருக்காங்க. அது ஒண்ணு வந்திருக்கு. இங்க போராடினவங்களை எத்தனை பேர் நீங்க கிளாம்பாக்கம் பேருந்து தாண்டி போய் இறக்கி விட்டுட்டு வந்தீங்க? செவிலியர் போராட்டமா அதெல்லாம் பண்ணாங்க. கொண்டு போய் எங்க இறக்கி வந்தீங்க? ஏங்க சட்டம் போட்டுருக்காங்க நீதிமன்றம். ஏதோ தீவிரவாதிகளை பிடிச்சு வச்சிருக்க மாதிரி கையில்லாத கால் இல்லாத வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிகளை உள்ள பிடிச்சு வச்சுக்கிட்டு நம்ம என்னமா ஓடி போற மாதிரி இந்த காவல்துறை நினைக்கிறாங்க. தமிழர் முன்னணி பொதுச் செயலாளர் இமயம் சரவணன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நலமா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன் சார். இப்போ இடைக்கால வேளாண் பட்ஜெட் இப்போ இன்னைக்கு பட்ஜெட் சட்டப்பேரவையில் பேசிட்டு இருந்திருக்கிறாங்க. அது இப்போ கறிக்கோழி விவசாயிகள் போராட்டம் வேற இப்போ போய்கிட்டு இருக்கு சார். அதை பத்தின ஒரு அறிவிப்பு இது வரைக்கும் வரல. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்க அந்த போராட்டத்துல வேற அவங்களுக்காக குரல் கொடுத்துருக்கீங்க. ஆமா ஆமா ஆமா. நீங்க எனக்கு நேற்று பட்ஜெட் நடந்துச்சுங்கிறது அந்த பச்சை துண்டை போட்டுக்கிட்டு எல்லாரும் சட்டசபையில் உட்காந்துருக்கும் போதே தெரிஞ்சிச்சு. அடுத்தலாம் ரயில்வே பட்ஜெட் வந்தா 2 பெட்டிகளை கடத்தி கொண்டாந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இதை எந்த வகைன்னு என்னால பார்க்க முடியல. ஏன்னா தொடர்ச்சியா விவசாயிகள் எதற்காக போராடுறாங்கன்னு தெரிஞ்சு அதுல பட்ஜெட்ல ஏதாவது ஒரு வரியாவது எங்களுக்காக பேசியிருக்கணும். இந்த கறிக்கோழி உற்பத்தியாளர்கள் 6 ரூபாய் 50 காசு கூலி எங்களுக்கு பத்தலைன்னு சொல்லி எங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுன்னு சொல்லி 20 ரூபாய் உயர்த்தி தரணும்னு கேட்கறாங்க. நேற்று வேளாண் பட்ஜெட்ல ஏதாவது வந்திருக்கா? இல்லையே சார், ஒரு வரி கூட வரல. உயர்மின் கோபுரம் எங்க விவசாய நிலங்களுக்குள்ள போய் எங்களால விவசாயம் செய்ய முடியல, அதை தடை செய்யணும், அதுக்கு மாற்று வழியை நாங்களே தேர்வு செஞ்சு தர்றோம்னு சொல்லியிருக்கோம். அதை பத்தி ஏதாவது பட்ஜெட்ல வந்திருக்கா? எதுவும் அந்த மாதிரி இல்லையே. முத்தூரில் தொடங்கி திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் தொடங்கி இருகூர் வரை, கோவை மாவட்டம் இருகூர் வரை ஐடிபிஎல் அந்த எரிவளி குழாயின்னு சொல்றத விவசாய நிலத்துக்குள்ளே பதிச்சு கொண்டு போறாங்க. அதை தடை செய்யணும்னு சொல்லி முதல்வர் வேட்பாளராக நிற்கும் போது மு.க. ஸ்டாலின் அந்த மக்கள் கோரிக்கை வச்சாங்க. அதை உறுதியாக கவனத்தில் எடுப்போம் சொன்னாரு. பட்ஜெட்ல ஏதாவது வந்துச்சா? ஏன்னா அது கேரளாவும் கர்நாடகாவும் சாலை ஓரத்திலே கொண்டு வராங்க.
தமிழ்நாட்டுக்குள்ள திராவிட மாடல் முதல்வர் மட்டும்தான் விவசாய நிலத்துக்குள்ளே கொண்டு வர்றாரு. இனாம் நில சிக்கல் குறித்து ஒன்றிய அரசு எங்களுக்கு அதில் உடன்பாடு கிடையாதுன்னு பின்வாங்கிருச்சு. இந்து அறநிலையத்துறை இனாம் நிலம் என்று சொல்லி, அது கோயில் நிலம் என்று சொல்லி மக்கள் பன்னெடுங்காலமாக தங்களுடைய வாழ்வாதாரமாக பயன்படுத்தி வந்த நிலத்தை இன்னைக்கு அராஜகமான முறையில் வழக்குகளை தொடுத்து அடிச்சு மக்களை தூக்கி வெளியேற்றிட்டு நிலங்களை அபகரிக்கிறீங்க. அது கூடாதுன்னு பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தியிருக்கோம். அது ஏதாவது பயங்கரமா போராடினவங்க தானே சார் திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது இந்த மாதிரி அவங்களுக்கு ஈடுபடுறாங்க. எப்போதுமே இது வழக்கம் தானே, தமிழ்நாட்டில் நீங்க தான் பாப்பீங்கல்ல, எதிர்கட்சியா இருந்தா போராடுவாங்க, ஆளுங்கட்சியா இருந்தா போராடுறவங்கள எதிர்ப்பாங்க. இதுல மானியம் நிறைய பார்த்தேன். அதுக்கு மானியம் கொடுக்குறோம், இதுக்கு மானியம் கொடுக்குறோம். தயவு செய்து இந்த மானியங்கிறத விவசாயி உங்கள்ட்ட எப்படி தெரியுமா கேட்குறான்? 30,000 ரூபாய் மானியம் கொடுக்கறதுனா நேரம் எங்க அக்கௌண்ட்ல 30,000 ரூபாய் போட்டுருங்க. விவசாயத்துக்கு மானியம் கொடுக்குறங்கிற பேர்ல நாங்க மண்வெட்டி வாங்கினா 200 ரூபா, நீங்க மண்வெட்டிக்கு மானியம் 2000 ரூபா, நாங்க கூட்டுமாருக்கு விலை 50 ரூபா, நீங்க வாங்குற கூட்டுமாறு எங்களுக்கு மானியம் போடுறீங்கல்ல 500 ரூபா, நாங்க வாங்குற இடுபொருளுக்கு எல்லாம் 50 ரூபா 100 ரூபா, நீங்க எங்களுக்கு மானியங்கிற பேர்ல இதெல்லாம் வாங்கி கொடுக்குறங்கிற பேர்ல 1000 2000ன்னு இந்த மானியத்தை மகாராஷ்டிரர்கள் தின்னுட்டு போறதுக்கு நாங்க ஆள் கிடையாது. புரியல, இந்த மானியங்கிறது நேரம் அக்கௌண்ட்ல வரலன்னா அது எப்படி வருது? விலை உயர்வு. வருஷத்துக்கு விவசாயிக்கு 30,000 ரூபாய் மானியம் கொடுங்கன்னு சொல்றோம். இந்த மானியத்தை இந்த பெண்களுக்கு உரிமை தொகை கேட்காம 5000 ரூபாய் தூக்கி கொடுத்தீங்கல்ல மகாராஷ்டிரா, இந்த மகாராஷ்டிரா தான் கேட்கிறோம். எங்களுக்கு 30,000 ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டுருங்க. எங்க விவசாய பொருளை நாங்க வாங்கிக்கிறோம், நாங்க அருவா வாங்கிக்கிறோம், நாங்க மண்வெட்டி வாங்கிக்கிறோம், நாங்க கத்தி வாங்கிக்கிறோம், நாங்க கலக்கொத்து வாங்கிக்கிறோம், இதெல்லாம் நாங்களே வாங்கிக்கிறோம். ஏன்னா 30,000 ரூபாய்க்கு நீங்க வாங்கி கொடுக்கறதா சொல்லக்கூடிய பொருள் 30 தான் வாங்க முடியுது. ஆனா அதே விவசாயி எங்க மாமே மச்சாங்கிட்ட, எங்க அக்கா தம்பிகள்கிட்ட, அண்ணன் தம்பிகள்கிட்ட, எங்க சொந்த பந்தம் வச்சிருக்க கடையில போய் நேர்மையா வாங்கினா 300 பொருள் வாங்கிக்கிற முடியும். நீங்க கொடுக்குற மானியங்கிறது உங்க சட்ட பாக்கெட்ல தூக்கி வச்சுக்கிட்டு மக்களை ஏமாத்துறதுக்கான வேலை. தயவு செய்து இந்த மானியங்கிற முறையை முதல்ல மாத்துங்க. இப்ப உரிமை தொகையை கேட்டு யாராவது சாலையில இறங்கி போராடினாங்களா? இல்ல. சென்னையில இன்னைக்கு என்னென்ன போராட்டம் நடக்குதுன்னு பாத்தீங்களா? ஏகப்பட்ட போராட்டம் நடக்குது சார். ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு போராட்டம் நடந்துட்டு. நான் உங்கள்கிட்ட பேட்டி கொடுக்கறதுக்கு வர்றதுக்கு எனக்கு 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. 2 கிலோமீட்டர்ல இருந்து அவ்வளவு போராட்டம். ஏன்னா இன்னைக்கு எங்க விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்காங்க, இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகள் போராடிக்கிட்டு இருக்காங்க, அங்கன்வாடி உதவி பணியாளர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க, செவிலியர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க போராட்டத்துல அரசு செவி சாய்க்கவே இல்லை. யாரு சாலையில இறங்கி எங்களுக்கு 5000 ரூபாய் கொடுன்னு போராடுனா? யாரை கேட்டு நீங்க வாட்டுக்கு எங்களுடைய பணத்தை எடுத்து இந்தாங்க உரிமை தொகை 5000 ரூபாய் கொடுக்குறீங்க? அதுவும் கோடைக்காலம் 2000 ரூபான்னு வேற எக்ஸ்ட்ரா அதுல சொல்லி அதெல்லாம் சொல்லக்கூடாது. என்னன்னா போராடாததுக்குள்ள அரசு செஞ்சு கொடுத்துருது. நீங்க மதியம் 12 மணில இருந்து இரவு 10 மணி வரையும் டாஸ்மார்க் திறக்கலான்னு இருக்கு, அப்படித்தானே? யாராவது எங்களுக்கு குடிக்கிற நேரம் பத்தல, கூட 1 மணி நேரம் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி யாராவது போராடி பார்த்திருக்கீங்களா? யாரும் போராடி இருக்காங்களா உங்களுக்கு தெரிஞ்சு? இல்ல இதுவரை. அப்புறம் ஏங்க 11 to 11 பாரு, யாரை கேட்டுங்க திறந்தீங்க? அவனே 12 மணிக்கு குடிச்சு 10 மணிக்குள்ள கூட்டிட்டு போயிடுறேங்கிறான்ல கடைய. நீங்க 11 to 11 நீங்களா திறப்பீங்க, நாளைக்கு 9 to 11 திறப்பீங்க. இதெல்லாம் என்ன முறை? அப்ப போராடுற எதுக்குமே நீங்க செவி சாய்க்க மாட்டீங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்களா வாரி வழங்குவீங்கன்னா இது யாருக்கான அரசு? குடிகாரனுக்கான அரசா, குடி மகனுக்கான அரசா? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. நிச்சயமா யோசிக்க வேண்டிய விஷயம் தான் சார். இப்போ இந்த கறிக்கூலி விஷயம் நீங்க ஸ்டார்டிங்ல சொன்னது வந்து புரியல சார். 6 ரூபா 50 பைசா வந்து 20 ரூபா விலை உயர்வு கேட்கறாங்க. இது வந்து அதிகமா அவங்க கேட்கறாங்களா இல்ல ரொம்ப நாளா அது கோரிக்கை இருக்கா? எவ்வளவு ஆண்டு காலம் இருக்கு சார்? இல்ல, எல்லாருக்குமே இந்த குழப்பம் இருக்கு. அதை முதல்ல அதுல ஒரு தெளிவுபடுத்திருந்தோம். நம்ம ஒரு 10-12 ஆண்டு காலமாவே விலை உயர்வு இல்ல அவங்களுக்கு. இது விலை உயர்வு இல்ல, கூலி உயர்வு. விலையில கூடுதல் எங்களுக்கு தாங்கன்னு கேட்கல. நீங்க எப்படின்னா இப்ப சுகுணா சிக்கன் இருக்குங்க, சாந்தி மீட்ஸ் இருக்கீங்க, நீங்க வந்து கோழி குஞ்சுகளை கொண்டாந்து விவசாயிகிட்ட கொடுப்பீங்க. அந்த கோழி குஞ்சுகளை கோழியாக்கி உங்கள்கிட்ட நாங்க திருப்பி கொடுப்போம். இதுக்கு தீவனம் மருந்து பொருட்கள் மட்டும் நீங்க கொடுப்பீங்க. இதுக்கு தண்ணி, அந்த தண்ணி எடுக்கிறதுக்கு மின்சாரம் தேவைப்படும்ல, அந்த மின்சாரம் நீங்க கொடுக்குற மருந்து பொருள்ல மருந்து கோழிகளுக்கு கொடுக்கறதுக்கு வேலையாட்கள் தேவைப்படும்ல, அதுக்குள்ள கூலி, அந்த கொட்டை அமைக்கிறதுல இருந்து அந்த கீழே நார் போடுவோம்ல, மஞ்சின்னு சொல்லுவோம்ல, நான் அந்த தேங்காய் நார்களை போட்டு பரப்புறதுல இருந்து அதை சுத்தம் பண்றதுக்கு வேலையாளர்ல இருந்து இது எல்லாத்துக்குமே கூலி விவசாயி தான் கொடுத்துக்கிறான். இப்ப நாங்க கேட்கறது என்னன்னா, இதுக்கு நீ 10 வருஷத்துக்கு முன்னாடி 6 ரூபாய் 50 காசு கொடுத்த, அன்னைக்கு கோழியோடைய விலை 1 கிலோ சிக்கனுடைய விலை 60 ரூபாய்.
இன்னைக்கு 3 மடங்கா கூடி 240 ரூபாய்க்கு விக்குது. 350 இப்ப போயிட்டு வந்துருக்கு. அது எங்க பேரை சொல்லி அடிக்கிற கொள்ள, அதை நான் பின்னாடி சொல்றேன். நீங்க 240 ரூபா 3 மடங்கா மாறிடுச்சு. அப்ப 6 ரூபா 50 காசு 3 மடங்கா மாத்தி 20 ரூபா கொடுன்னு கேட்கறது நியாயமா இல்லையா? 200 ரூபாய்க்கு எங்களுக்கு மருந்து செலுத்த, அந்த கோழிக்கு மருந்து போட வந்தவன், ஊசி போட வந்தவன் 300 ரூபா 400 ரூபா வாங்கிக்கிட்டு இருந்தவன் இன்னைக்கு 1000 ரூபா கேட்கறாங்க. அன்னைக்கு மின்சார கட்டணம் எவ்வளவு, இன்னைக்கு மின்சார கட்டணம் எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? அன்னைக்கு நீரின் அளவு எங்க இருந்துச்சு, இன்னைக்கு நீரின் அளவு எங்க போயிருச்சு. ஆழ்குழாய் கிணறு, ஒரு கிணறு தோண்டணும்னா 3 லட்சம் வரை எங்களுக்கு செலவாகுங்கிறது உங்களுக்கு தெரியுமில்ல? பண்ணையாளர்கள் இருந்து அந்த கீழே போடுற மஞ்சி விலை வரை எல்லாம் ஏறி போச்சு. ஆனா எங்க வாழ்வாதாரம் ஏறவே இல்லை. ஏன்னா எங்களுக்கு கூலி உயர்வு இல்லவே இல்லை. இது நீங்க வந்து லாபம் கேட்கல, கூலியை உயர்த்தி கொடு, நாங்க வேலை பார்க்கறதுக்கான சரியான சன்மானத்தை கொடுன்னு கேட்கிறோம். அவ்வளவுதான். 12 ஆண்டு காலம் அதே விலையில பண்றதுங்கிறது இப்ப எந்த ஒரு நிறுவனம் ஒரு வேலை இந்த மூலப்பொருள் எதுவுமே கூடல, கூலி ஆட்கள் வேலை கூட கேட்கல, கோழி விலையும் கூடலைன்னா நாங்களும் கேட்கலங்க. நாங்க எதுக்கு வெட்டியா கத்திக்கிட்டு இருக்கணும்? இது எல்லாமே கூடி போச்சுக்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாது? சாதாரண ஒரு பாமர மக்களுக்கு தெரியுமா தெரியாதா? எல்லா விலையுமே கூடி இருக்கு. அப்புறம் 6 ரூபா 50 காசு மட்டும்தான் எங்க தலையில விதிக்கப்பட்டதுன்னா எப்படி எங்களால பண்ணைகள் நடத்த முடியும்? அதைத்தான் இந்த விவசாயி கேட்கிறான். இதை நியாயமான முறையில் கேட்டா வழக்கு போடுறீங்க, வேலூர் சிறையில வைக்கிறீங்க. தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய நிறுவனர், இந்த போராட்டத்தை முன்னெடுத்தவர், வேலூர் சிறையில 1 மாசம் வச்சிருக்கீங்க. குண்டாஸ் போடுறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாக்குறீங்க. உடுமலைப்பட்ட கிளை சிறையில வச்சிருக்கீங்களா விவசாயிகளை? பொள்ளாச்சியில அடைச்சிருக்கீங்க. விவசாயி என்ன கேட்டான்? நாங்க இனிமே உற்பத்தி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி, நாங்க இனிமே உற்பத்தியை நிறுத்துறோம்னு சொல்லி அறிவிச்ச மேல வழக்கு. நீ உற்பத்தி செஞ்சே ஆகணும், இல்லைன்னா நீ கொடுத்த பிளான் செக் என்கிட்ட இருக்கு, நீ எழுதி கொடுத்த பத்திரம் இருக்குன்னு மிரட்டின மேல ஏதாவது வழக்கு போட்டியல? போட்டுக்கணுமா? நீங்க சுகுணா சிக்கன் மேல வழக்கு போட்டுக்கணும்ல? சாந்திமாரி நிறுவனங்கள் மேல நீங்க வழக்கு போட்டுக்கணும்ல? ஆனா எழுத்து கேட்டதுக்காக வழக்கு விவசாயிகள் மேல பதியப்பட்டுச்சு. ஒன்றும் புதுசு இல்லை. ஏன்னா நீங்க திருவரங்கம் தொகுதியில மலையாண்டின்னு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு பத்திரிகையாளர் தாக்கிட்டாரு. உங்களை மாதிரி இப்ப எங்கிட்ட கேள்வி கேட்ட மாதிரி கேள்வி கேட்டவரை பழனியாண்டி தாக்கிட்டாரு. தாக்குனவர் மேலதானே வழக்கு போடணும். தாக்குதலுக்கு உள்ளாகி அரசு மருத்துவமனையில சேர்த்திருந்த அந்த ஊடகவியாளர் மேல எஃப்ஐஆர் போட்டேன், தெரியுமா உங்களுக்கு? அப்புறம் நாங்க இதெல்லாம் கத்தி விவசாயி பாவம் என்னங்க பண்ண முடியும், யோசிச்சு பாருங்க. ஆமா சார். இப்ப நீங்க இதே சார்ந்து சொல்லும் போது நம்ம தமிழக அரசு சார்பில் சொல்லப்பட்டது என்னன்னா, கறிக்கோழி விவசாயிகளுக்கும் அது ஒரு தனியார் நிறுவனத்துக்கும் உள்ள பிரச்சனை, அரசு வந்து இதுல தலையிட முடியாதுங்கிற மாதிரி வேற சொல்லியிருந்தாங்க. சரியானதான். இது வந்து ஒப்பந்தத்துல இருக்குன்னு சொல்றாங்க. இது எங்க கால்நடை துறையில சாராதுங்கிறாங்க. இப்ப நான் கேட்கறதுக்கு இன்னொரு பதில் சொல்லுங்க. நான் கட்டு தாலி கட்டின பொண்டாட்டி, எத்தனையோ குடும்பங்கள் நீங்க பாக்குறீங்க, அவங்களுடைய விவாகரத்துக்கு அரசு நீதிமன்றம் தலையிடுதா இல்லையா? தலையிடு. ஜீவனாம்சம் கொடுக்க சொல்லுதா இல்லையா? இது இவங்க குடும்பம், அதனால தலையிடாதுன்னு அரசு தனிச்சு நிக்குமா? தனிநபர் நடத்தக்கூடிய குடும்பத்திலேயே குழப்பம் ஏற்பட்டால் அதற்கு தலைமையா இருக்கக்கூடிய அரசு அதை சரி செய்யறதுக்கு கொடுக்கக்கூடிய கட்டாயம் இருக்கா இல்லையா? எங்களுக்கும் முதலாளிகளுக்கும் பிரச்சனை இல்லைங்கிற வரையும் தேவையில்லை. எங்களுக்குள்ள பிரச்சனை ஆயிருச்சு, எங்க 2 பேருக்கும் சரிவர ஒத்து போகல. அப்ப மத்தியஸ்தம் பண்ண ஒரு பொது ஆள் வேணுமா இல்லையா? அது யாரு? நாங்க கட்டுப்படுற, முதலாளிகள் கட்டுப்படுற, கட்டுப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அரசுகள் நீங்க தானே செய்யணும். ஒரு ஐயா நான் என்ன கேட்கிறேன்னா, 7 பேர் விடுதலைக்கு அரசு சாத்தியப்படுத்த முடிஞ்சா முடியலையா? நிறைய விஷயங்கள் அரசு தான் வந்து நடுநிலையா வந்து. எத்தனை தூக்கு தண்டனை கைதிகளை வந்து விடுதலை செய்ய முடிஞ்சு, எத்தனை சிறைகள்ல தண்டனை குற்றவாளிகளை வந்து நன்னடத்தின் விதியின் கீழே விட முடிஞ்சு, எவ்வளவோ சட்டங்கள் ஒரே ஒரு சட்ட தீர்மானத்துல மாத்த முடிஞ்சா இல்லையா? ஏன் இதுக்காக ஒரு தீர்மானம் சட்டமன்றத்துல போடக்கூடாது? இனிமேல் அரசு தலையிட்டு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தும், இதுல அரசு தலையிடும், நியாயமான கூலியை வந்து உறுதி செய்யும். விவசாயிகள் தான் இந்த நாட்டினுடைய முதுகெலும்புன்னு பேசுறீங்கல்ல, பச்சை துண்டை போட்டுக்கிட்டு வந்து நின்னீங்கல்ல, விவசாயிகள் தான் உங்களுடைய முதுகெலும்புனா இந்த முதுகெலும்பு நீங்க ஒடிக்கலாமா? முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் நீங்களும் உட்கார்ந்து ஒரு நியாயமான கூலி இந்த விவசாயிகளுக்கு பெற்று தரதுல என்ன சார் உங்களுக்கு கஷ்டம்? நீங்க யோசிச்சு பாருங்க, என்ன உங்களுக்கு கஷ்டம்? கேட்காத 5000 ரூபாய் தூக்கி கொடுத்தீங்க, கேட்டு கால் கத்திட்டு கிடக்குறவன் எங்க இருந்து இங்க ஒரு 600 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் தாண்டி வந்து அண்ணன் தண்ணி உண்ணாம சாலையில கடந்து புரண்டுட்டு போறமே, 3 நாள் 4 நாள் குளிக்காம பல்லு விளக்காம இந்த மக்கள் இங்க படுற அவஸ்தை என்ன? வேணாலும் பிச்சைக்காரங்க. ஒருத்தர் 3 ஏக்கர் 4 ஏக்கர் சொந்தக்காரன், அந்த 3 ஏக்கர் 4 ஏக்கர்ல விளைஞ்சதை தின்னவை நீங்க. இத்தனை ஆண்டு காலம் அவன் விளைவிச்சதுல தின்னவை நீங்க. இன்னைக்கு அமெரிக்கால இருந்து பால் பொருள் கொடுக்குறேன், அமெரிக்கால இருந்து லெக் பீஸ் கொடுக்குறேன், அதனால இந்த விவசாயம் வேணாம்னு நினைச்சிட்டீங்களா? யோசிச்சு பாருங்க. அமெரிக்கால குப்பையில ஓடுறதெல்லாம் உங்களுக்கு பொட்டணம் கட்டி கொடுத்து விடுறேன். இன்னமே இந்த விவசாயி தேவையில்லை, இன்னமே இங்க பரந்தூர் விமான நிலையம் போதும், இங்க சிப்கார்டுகள் இருந்தா போதும், இங்க பெரிய பெரிய மால்கள் இருந்தா போதும்னா அந்த கட்டடத்தையா பறிச்சு திம்பிய. கொஞ்சமாவது இந்த விவசாயி மேல கொஞ்சமாவது கருணை காட்டுங்க தான் நாங்க சொல்றோம். உங்கள்ட்ட ஒன்றும் பிச்சை எடுக்கல, எங்களுக்கான உரிமையை கேட்கிறோம்.
நாங்க பிச்சை எடுக்கலாம் உங்கள்கிட்ட. நாங்க எங்களுக்கு இந்த இலவச மின்சாரம் சொன்னதே உரிமை மின்சாரம் சொன்னவங்க. நாங்க எங்க தோட்டத்து மேல உயர்மின் கோபுரம் போகுது, எங்க வழியா மின்சார கம்பிகள் போகுது. அதனால நாங்க விவசாயம் செய்ய முடியல. எங்களுடைய தொழில் மறுக்கப்பட்டதுனால எங்களுக்கு நீ மின்சாரம் கொடுக்குற. அதுக்கு பேர் இலவசம் இல்ல, உரிமை. எப்படி கோயிலுக்கு ஒரு நிலம் விட்டு கொடுத்துட்டா பரிவட்டம் கட்டுறது என்னுடைய உரிமையை நீ சொல்றியோ, எப்படி ஒரு பள்ளிக்கூடத்துக்கு என்னுடைய நிலத்தை எழுதி கொடுத்துட்டா அங்க பள்ளிக்கூடத்துல பேர் வைக்கிறது எங்க உரிமைன்னு சொல்றியோ, என் தாத்தன் பேரையோ அப்பா பேரையோ வைக்கிற உரிமைங்கிறியோ, இது மாதிரி விவசாய உரிமை இல்லையா? அது விவசாயிக்கு கொடுத்தா மட்டும் இலவசம். நீயா 1000 ரூபாய் 500 ரூபாய்னு பெண்களுக்கு தூக்கி கொடுத்து டாஸ்மார்க் வழியா வாங்கிக்கிட்டா அதுக்கு பேர் உரிமை தொகை. என்னங்க ஐயா விளையாடுறியா? விவசாயிங்கிறது வந்து உயிர் நாடி, ஒவ்வொரு எந்த நாடாக இருந்தாலுமே. உண்மைதானே சார்? அதுக்காக தான் நீங்களும் குரல் கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்போ பட்ஜெட்ல வந்து இன்னும் நீங்க என்னெல்லாம் எதிர்பார்த்தீங்க? என்னென்ன விவசாயிகள் சார்ந்த போராட்டங்கள்லாம் உங்க இல்ல? பட்ஜெட்ல கேட்ட எதுவுமே வரலங்க. அதுல விவசாயிகள் கேட்ட எதுவுமே பட்ஜெட்ல வரல. கேட்காது எல்லாமே பட்ஜெட்ல வந்துருக்கு. நீங்க 1000 ஏக்கர் வந்து சோளத்தை பயிர் பண்றது கூடி இருக்கு, 1000 ஏக்கர் கரும்புகளுடைய இது கூடி இருக்கு. இதெல்லாம் வந்து விவசாயிகள் பண்ண சாதனை. இது நீங்க நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? நாங்கெல்லாம் மானியம் கொடுத்ததுனாலதான் இவ்வளவு விவசாயம் பண்ண முடிச்சுன்னு சொல்றீங்களா? நீங்க மானியம் கொடுத்த லட்சணத்தை ஒவ்வொரு விவசாயி பேர்ல இருக்கிற கடனை என்னன்னு பாருங்க. வேணா ஒண்ணு செய்யுங்க. மொத்த பட்ஜெட்டுக்கும் இந்த பச்சை துண்டை போட்டுக்கிட்டு வந்தீங்கல்ல, ஒரே ஒரு அறிவிப்பு செய்யுங்க. விவசாயிகளுடைய கடன்கள் மொத்தமாக தள்ளுபடி செய்யப்படுகிறதுன்னு சொல்லுங்க. விவசாயி இன்னும் 2 மடங்கு உற்பத்தி அந்த அரசு கொடுப்பான். இன்னும் 2 மடங்கு கொடுப்பாங்கய்யா. நீ எங்களுக்கு வேற எதுவுமே கொடுக்க வேண்டாம். விவசாயிகள் பேர்ல இருக்கக்கூடிய கடன்களை மொத்தமாக தள்ளுபடி செய்கிறோம். ஒரே ஒரு பட்ஜெட் போடுங்க. வேளாண் பட்ஜெட்ல நீங்க ஒன்னும் மல்லு கட்டிக்கலாம் தெரிய வேண்டாம். ஒவ்வொன்றா நீங்க எடுத்த இடத்துல ஆரஞ்சு எல்லாம் பார்க்க வேண்டாம். இந்த ஒரு அறிவிப்பு செய்ய முடியுமா உங்களால? நீங்க உற்பத்தி பெருகிருச்சு, ஆனா விவசாயிகளோட கடன் கூடிருச்சா இல்லையா? விவசாயிகள் மீது கொடுக்கப்பட்ட கடன் தொகை, வட்டி விகிதம்னு எல்லாமே உயர்ந்துருச்சா இல்லையா? நீங்க பட்ஜெட் போட்டு என்ன செய்ய? நீங்க பச்சை துண்டை போட்டுட்டு வந்து பட்ஜெட் போட்டா அது விவசாயிகளுக்கான பட்ஜெட் நாங்க எப்படி நம்புறது? சொல்லுங்க. நிச்சயமா அந்த பட்ஜெட் டைம்ல கூட நம்ம ஒரு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வேற தூங்கிட்டு இருந்ததா கொஞ்சம் இணையத்துல பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குது சார். அவரு சரி சார், அது எப்போதும் உள்ளதுதான். விவசாய பட்ஜெட்னால எல்லாரும் தூங்குவாங்க. ஏன்னா விவசாயி காலையில கடந்து உழைச்சு வெயில் வெந்து நொந்து உனக்கு சோறு வர்றான்ல, அந்த திமிரு நீ தூங்கத்தான் செய்வேன். உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டுமாங்கல்ல, அது திமுக தொண்டருக்கும் உண்டு. ஓகே சார். இப்போ இந்த வேளாண் பட்ஜெட் இருந்தது, அதுக்கப்புறம் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர் வந்து கொஞ்சம் நிதி பட்ஜெட் எல்லாமே சொல்லியிருந்தாரு. அதில் வந்து இப்போதைக்கு தமிழ்நாட்டோட கடன் வந்து 10 லட்சம் கோடி, சில 10.6, ஆமாம் 10.6ங்கிறது சொல்லியிருக்கிறாரு, லட்சம் கோடி. இது பார்த்தீங்கன்னா கடந்த 5 வருடத்திலே வந்து 5 லட்சம் கோடி உயர்ந்திருக்கு. 2021-20 வரைக்குமே வந்து மொத்தமே 5 லட்சம் கோடியாக இருந்தது. இந்த பக்கம் முந்தின நாள் 2 நாளுக்கு முன்னாடி ஒரு 5000 ரூபாய் வந்து எல்லா மக்கள்கிட்டையும் போட்டு விட்டாங்க. அப்போ அந்த 5000 ரூபாயை போட்டுட்டு இந்த 5 லட்சம் கோடி வந்து கடன் உயர்வு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல இதை வந்து மறைக்கிறதுக்கு மக்களை வந்து மறைக்க பார்க்கல? அதுவும் நீங்க 5 லட்சம் கோடிங்கிறது உங்களுக்கு கொடுத்த 5000 ரூபாய் மட்டும் கூடல. நீங்க ஒருவேளை அது ஒரு கண் துடைப்பா உடனே இந்த 5000 ரூபாய் கொடுத்தோம்னா மகளிர் எல்லாம் மகிழ்ச்சி அடைஞ்சிருவாங்க, ஒரு குடும்பம் மகிழ்ச்சி அடைஞ்சிரும். இந்த 5 வருடத்துக்கு 5000 ரூபாய் போதுங்கிற அந்த அபத்தமானதுக்கெல்லாம் நம்ம வந்து போக முடியாது. நீங்க இன்னொன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. நீங்க இப்ப இந்த அங்கன்வாடி பணியாளர்கள் போராட்டம் நீங்க சொன்னீங்க, அது எதுக்காக? நிரந்தர பணியாளராக்கு. அது அரசு ஏன் மறுக்குது? நிரந்தரமாக்குனா உங்களுக்கு ஊதியம் கொடுக்கறது எங்களால முடியாதுன்னு தானே மறுக்குது. மாற்றுத்திறனாளிகளுடைய போராட்டமும் பொருளாதார ரீதியா தானே பிரச்சனை ஏற்படுத்துது. செவிலியர்களுடைய பிரச்சனையும் என்ன? பொருளாதார ரீதியா சமாளிக்க முடியாது, அதனால அவங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாங்கன்னு தானே சொல்லுது. நீங்க 58 வயதுல ஓய்வூதியம் கொடுக்க வேண்டியவங்க 60 வயது வரை ஏன் வச்சிருக்கீங்க? ஏன்னா அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் தொகையை கொடுக்க முடியல அரசுனால தானே சொல்றீங்க. இவ்வளவு இருக்கும் போது இந்த 5000 ரூபாய்க்கு நீங்க கடன் வாங்கி கொடுக்கணும் தேவை இருக்கா? அதே மாதிரி இந்த பொங்கல் தொகுப்பு கொடுத்ததும், இப்போ மகளிருக்கு 5000 ரூபாய் மகளிர் உதவித்தொகை கொடுத்ததுமே வந்து 10,000 கோடி கிட்ட வந்து செலவாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நீங்க இங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து நிதி பற்றாக்குறை. அப்ப இது தேவையில்லாத. நாங்க யாரையா கேட்டா? இப்ப நீங்க அதான் நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன். இந்த 5000 ரூபாய் வேணும் யாரையா உங்கள்ட்ட கேட்டா? யாரு போராடுனா? நீங்களும் 5000 ரூபாய் தூக்கி தேர்தல் வருதுங்கிறதுக்காக அவ்வளவு நல்லவங்களா நீங்க? தேர்தலுக்கு முன்னாடியே இந்த மகளிர் கொடுக்க வேண்டிய எல்லாத்தையும் கொடுத்துடணும்னு. அப்ப நீங்க ஒப்பந்தம் பண்ண சாலைகளை முழுசா போட்டு முடிச்சிட்டீங்களா? நீங்க ஒப்பந்தம் போட்டீங்களா சாலைகள்? தேர்தலுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சுத்தமா மக்களுக்கு பயன்பாட்டு கொண்டு வந்துட்டீங்களா? பல நலத்திட்டங்கள் எல்லாம் தேர்தலை காரணம் காட்டி தள்ளி போடலான்னு பெண்டிங் வச்சிருக்கீங்களா? அதெல்லாம் எதுக்காக? இதெல்லாம் ஒரு கண் துடைப்புங்கய்யா. நாங்க என்ன கேட்கிறோம்னா, நீங்க பொங்கல் தொகுப்புலாம் கொடுக்குறீங்கல்ல, நான் உங்கள்கிட்ட சொல்றோம், விவசாயிகளை மட்டும் இந்த மண்ணுல நிம்மதியா விவசாயம் பண்ண விடுங்க.
பொங்கல் தொகுப்பு ஒவ்வொரு ரேஷன் கடைக்கும் அந்த விவசாயி கொடுப்பான். என்னையா பெரிய கொடுமை, கரும்பு விவசாயி வீட்டுல ஒத்த கரும்பு வாங்க வரிசையில் நிக்க வேண்டியா இருக்கு, சர்க்கரைக்கு பைய தூக்கி நிக்க வேண்டியா இருக்கு. அரிசி விளைவிக்கிற விவசாயி கிராமமா ஒரு மஞ்சப்பையில நீங்க கொடுக்குற 1 கிலோ 2 கிலோ அரிசிக்கு வரிசையில் நிக்க வேண்டியா இருக்கு. ஒரு விவசாயி வீட்டில இருந்து அரிசி எடுத்து புது நெல் எடுத்து அதுல இருந்து பச்சரிசி எடுத்து புது நெல்லுல இருந்து வைக்கிறதுக்கு பேர் தான் பொங்க. அன்னைக்கு அறுவடை பண்ண அந்த புது நெல்லை எடுத்து அதுல இருந்து எடுக்கிற அரிசி எடுத்து வைக்கிறதா பொங்க. நீங்க புழுத்து போன அரிசியை கொடுக்கறதுக்கு எத்தனாயிரம் கோடி பட்ஜெட்டை காட்டுவீங்க? நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த இந்து அறநிலையத்துறையில பட்ஜெட் எழுதுறது எப்படா எழுதுவான்னு கேட்டா விபூதியில் எழுதிடுவான். ஏன்டான்னா விபூதி அவன் எடுத்து போறது இப்படி இருக்கும், ஆனா அவன் கணக்கு எப்படி தெரியுமா எழுதுவான், இப்படி அள்ளி போற அளவுக்கு விபூதி எழுதுவான். யாருமே கேள்வி கேட்க முடியும்? விபூதி மக்கள்கிட்ட கொடுத்தோம், பக்தர்கள்ட்ட கொடுத்தோம், வாங்கி பூசிட்டு போயிட்டேன், இதை எங்க போய் நீங்க ஆய்வு பண்ணுவியா? அதே மாதிரி ஒரு நிலைமையை தான் இந்த தமிழக அரசு விபூதி கொடுக்குற பட்ஜெட்டா போட்டு வச்சிருக்கு. எதுலடா கொள்ளை அடிக்க முடியும் அது வேற சொல்லி அடிப்போங்கிறதுக்கு தான் இந்த பட்ஜெட் காரணமா இருக்கே தவிர மக்களுக்கோ விவசாயிகளுக்கோ இதுல இருந்து துளி கூட பலம் இல்லை. இப்போ இந்த இவ்வளவு விஷயங்கள் நம்ம வந்து அங்கன்வாடி ஊழியர்களுக்காக இப்போ நீங்கள் ஆதரவாக போராடிட்டு வரீங்க, அவங்களோட குரல் என்ன? இங்கே இந்த சைடு இவ்வளவு கோடி கடன்களை காட்டிட்டு இருக்கிறாங்க, பொருளாதார நெருக்கடி காட்டிட்டு இருக்காங்க. இப்போ அங்கன்வாடி அவங்க போராடுறதுக்கான காரணம் என்ன சார்? இப்போ நீங்கள் சிக்கல் என்னன்னா, நீங்க அங்கன்வாடி செவிலியர்கள்ல இருந்து நீங்க ஆசிரியர் ஓய்வூதிய திட்டத்துல இருந்து எல்லாருமே நீங்க பிரச்சனை. இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து இந்த அரசு சார்ந்துதான் இருக்கு அப்படிங்கிறத உங்களுடைய பெரிய பிம்பமா இருந்துச்சு. அதனாலதான் வெற்றி பெற்றுக்கிட்டே இருந்தோம்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா அதுவே பொய்ங்கிறத இந்த அரசை உடைச்சு காட்டுது. பாத்தீங்களா, நீங்களாம் எங்களுக்கு தேவையே இல்லை. இப்ப நான் கேட்கறதுல ஒரே விஷயம் மட்டும் சொல்லுங்க, இவங்க போராடுறதுல நியாயம் இல்லைன்னு ஏதாவது ஒரு போராட்டம் சொல்லுங்க. தேர்தல் வாக்குறுதி கொரோனா நேரத்துல அந்த செவிலியர்கள் இல்லைன்னா என்ன செஞ்சிருக்க முடியும்? அவங்க நோய் நொடியை பத்தி கவலைப்பட்டாங்களா? அந்த கொரோனா தனக்கு தொத்திக்கிறத பத்தி யாராவது கவலைப்பட்டாங்களா? அர்ப்பணிப்போட வாழ்ந்தாங்கல்ல. அந்த செவிலியர்களை இன்னைக்கு செவிட்டுல இருந்து நீ வெளியில அனுப்புறிய நியாயமா? இது எந்த வகையில நியாயம்? அதை விட ஒரு பெரிய கொடுமை, நீங்க இந்த போராட்டத்தெல்லாம் சொன்னீங்க, யாருக்குமே இன்னொரு போராட்டம் தெரியல. டாஸ்மார்க் ஊழியர்கள் போராட்டம் பண்றாங்க தெரியுமா? இப்ப பாட்டிலுக்கு 10 ரூபா கூட வச்சு வாங்குறீங்கல்ல, அந்த 10 ரூபாய் பிரிச்சு கொடுத்தா கூட அந்த டாஸ்மார்க் ஊழியர்கள் போராட்டம் சரி செய்ய முடியுமா? முடியாதா? அவங்களுக்கான ஒரு நிரந்தர வேலை வாய்ப்பு உருவாக்க முடியுமா? முடியாதா? அதுக்கான ஒரு பட்ஜெட்டுக்கு பயன்படுமா? படாதா? ஆனா 10 ரூபாய் வாங்கி பாலாஜிகள் எல்லாம் பாக்கெட்ல வச்சுட்டு போறதுனால வந்த வேணை இன்னைக்கு அவங்களும் சாலையில இறங்கி போராடுற மாதிரி ஆயிடுச்சா இல்லை? அது மட்டும் இல்லாம அவங்க இப்ப சமீபத்துல ஒரு போராட்டத்துல என்னன்னா, அந்த விலை உயர்வு 10 ரூபா எக்ஸ்ட்ரா அந்த பாட்டில வந்து திரும்ப கொடுத்தா 10 ரூபா கொடுக்கறது, அந்த மாதிரி இப்ப ஸ்கீம்லாம் சொல்லியிருந்தாங்க. 2 10 ரூபா இருக்கு. அதுல நீங்க கவனமா கேளுங்க, நீங்க பாட்டில திரும்ப ஒப்படைத்தால் 10 ரூபா. அது வந்து நீங்க விவசாய நிலத்துக்குள்ளேயோ சாலைகளோ கடந்து கால்கையில குத்திரக்கூடாது, அதனால 10 ரூபா கூடுதலா புடிச்சு வச்சுக்கிட்டு நீங்க பாட்டில கொண்டாந்து கொடுத்தா 10 ரூபா தர்றேங்கிறது வந்து ஒரு நல்ல திட்டம் தான், மறுக்கல. நான் சொல்றது அந்த 10 ரூபாய் இல்ல, அது போக 10 ரூபா கூடுதலா வாங்குறது. இவங்க இந்த 10 ரூபாய் எந்த 10 ரூபான்னு குழப்பறதுக்காகத்தான் இந்த பாட்டில் 10 ரூபாய்னு பாலாஜிகள் பரப்பி விடுறாங்க. அதான் இது அந்த மாதிரி தந்திரம் நினைக்கிறீங்க இல்லையா? சரி, இந்த சமயங்கள்ல வந்து என்னன்னா, அவங்களுக்கு வந்து பணியாளர்கள் பற்றாக்குறை அதிகமா இருக்கு, வேலை சுமைகள் அதிகமா இருக்கிறனாடி அவங்களும் போராடுறாங்க. அதுக்கும் அந்த பணியாளர்கள் எடுக்கிறதுக்கு அவங்க சொன்னது பொருளாதார நெருக்கடி தான் சொல்றாங்க. இப்ப போராட்டம் பண்ற அவங்களுக்கு எல்லாருமே அதே தான் சொல்றாங்க. ஒரே போராட்டம் பண்ற அவங்களும் சரி செஞ்சு குடிச்சிருக்கணும். போராட்டமே பண்ணாதவங்களுக்கு நீங்க 5000 ரூபாய் கொடுத்தீங்க, இத்தனாயிரம் கோடி ஏங்க கடை வாங்கினீங்க? அப்ப உங்களுக்கு இந்த 5000 ரூபாய் கொடுத்தா வாக்கு சேதராம நமக்கு கிடைச்சிருக்கிற நம்பிக்கையில தானே. ஆனா உங்களுக்கு ஒண்ணு புரியல, 5000 ரூபாய் வாங்கின பெண்கள் குறைவு, கொடுத்ததை அவங்க கணக்காட்டிட்டு இருக்காங்க. உள்ளுக்குள் நடந்திருக்கிற குளறுபடி அதுவே இவங்க ஆட்சி வீழ்த்திடும். நீங்க உண்மையா உழைக்கிறவங்களுக்கு போராடுறவங்களுக்கு செய்யறதுக்கான மனசே உங்களுக்கு இல்லை. உங்களுக்கு வாக்கு வரும், எதுலடா வரும்? அவனுக்கு இவ்வளவு கொடுத்தா வாக்கு வரும், இவ்வளவு கொடுத்தா வாக்கு வரும்ங்கிறதுல தெளிவா இருந்து வாக்குக்காக மட்டுமே நீங்க உலக வங்கியில கடை வாங்கி மீண்டும் ஆட்சியை பிடிச்சி என்னதை கிழிக்க போறீங்கன்னு கேட்கிறேன். விவசாயிக்கு ஒண்ணும் செய்யல, அரசு ஊழியர்களுக்கு ஒண்ணும் செய்யல, மகளிருக்கு ஒண்ணும் செய்யல. உங்களுடைய மிகப்பெரிய துறை, இந்த துறையினாலதான் ஆட்சியே நடந்துட்டு இருக்குன்னு சொல்ற டாஸ்மார்க்ல இருந்து இன்னைக்கு போராட்டத்துக்கு வந்துட்டேன், அவனுக்கு ஒண்ணும் செய்யல. வேற யாருக்குத்தான் என்ன செய்ய போறீங்க? நீங்க எதுக்குத்தான் இந்த ஆட்சி நடத்துறீங்க? மக்கள் பிரச்சனைகள் சார்ந்து எந்த ஒரு அரசியல் வேலைகளும் இல்லாம ஜாதி மொழி சார்ந்த அரசியல் பிரச்சனைகள் அதிகமா ஈடுபடுறாங்களா சார்? ஆமா, அதாவது ஜாதி மொழி சார்ந்த பிரச்சனைகள்ல ஈடுபடுற அளவுக்கு அவங்க வந்து ஒரு தெளிந்த அரசியல்வாதிகள் இல்ல. இதை திசை திருப்புறாங்க. மொழி, இனம், ஜாதி இப்படிங்கிற திசை திருப்புறாங்க. ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது அந்த மொழி பிரச்சனையுமே அதிகமா இல்ல. மொழியில அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. நான் மீண்டும் மீண்டும் கேட்கிறேன், இது ஒரு மொழிக்கான மாநிலம். இங்க தமிழ் தான் முதன்மை மொழி.
இதை யாருமே மறுக்க போறதே இல்லை. இவங்களுக்கு இந்த மொழி பிரச்சனையை கொண்டு வந்து நாங்களும் தமிழ்நாட்டுக்காரர்கள் தானே, நீங்க தமிழ்நாட்டுக்காரர்கள் தான், தமிழர்கள் இல்லைன்னு நம்ம ஒரு இடத்துல சொல்றோம். இப்ப தெலுங்கர்கள் முதல்ல மாநாடு போட்டு வாள் தூக்கி நாங்கள் விஜயநகர பேரரசு அப்படின்னு சொல்றாங்க. விஜயநகர பேரரசு யாரு? தெலுங்கர்கள். இதைத்தானே நாங்க சொன்னோம். அவங்க வாழக்கூடாதுன்னு எதுவும் சட்டம் சொல்லுதா? இல்ல இங்க உள்ள யாராவது தமிழ் தேசியவாதிகள் அடிச்சு விரட்டன்னு சொல்றானா? இங்க ஒரே ஒரு பிரிவு தாங்க, தமிழர், தமிழ்நாட்டினர், சிறுபான்மையினர். தமிழர் யாருன்னு கேட்டீங்கன்னா தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்ட தமிழ் குடிகளில் பிறந்தவர்கள் தான் தமிழ்நாட்டினர். சிட்டிசன்ஷிப் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். நீங்க இங்க 200 வருஷமா தெலுங்கர்கள் வாழ்றாங்க, அவங்க அந்த நாட்டை விட்டு போக சொல்லுவீங்களா? நீங்க மலேசியால நம்ம தமிழர்கள் வாழ்றாங்க, அவங்க அந்த நாட்டை விட்டு விரட்டிட்டாங்களா என்ன? சிங்கப்பூர்ல தமிழர்கள் வாழ்றாங்க, நாட்டை விட்டு விரட்டிட்டாங்களா என்ன? நீங்க சிட்டிசன்ஷிப் கொடுத்துட்டாங்கல்ல. நீங்க சிங்கப்பூர் சிட்டிசனா மாத்திட்டான், ஆனா சிங்கப்பூரியா மாத்திட்டானா? அரபு நாட்டுல அரபுகள் உங்களை சிட்டிசனா மாத்திட்டான், தமிழ்நாட்டுக்காரன அரேபியா மாத்திட்டானா? கொஞ்சமாவது உலக அறிவு வேணும். ஜெர்மன்ல வாழ்ற 200 வருஷம் ஒரு தமிழர் இருந்தா அங்க ஜெர்மானியர்னு உங்களை சொல்ல மாட்டான், ஜெர்மனுடைய சிட்டிசன் சொல்லுவான், ஜெர்மனுடைய குடிமகன் சொல்லுவான். என்ன இருந்தாலும் வந்தேரிகள் வந்தேரிகள் கூட எடுத்துக்க கூடாது. நீங்க வந்தேரிகளே கிடையாது, நாட்டினுடைய குடிமகன். இந்த மண்ணுக்கு அவனுக்கு சொந்தம் இருக்கு. இந்த மொழிக்கு இந்த மொழிக்கும் இனத்திற்கும் சொந்தம் இல்லை. ஏன்னா அவன் மொழி அழிக்க கூடாதுங்க. அவங்க அப்பா பேர் என்னன்னு கேட்டு சொல்லுங்க. ஏன் அப்பா பேரை தூக்கி அவனுக்கு வச்சீங்கன்னா யாருக்கு சிக்கல்? எனக்கு சிக்கலாம், அவனுக்கு சிக்கலாம். அவங்க அம்மா தப்பா போயிருமா போகாதா? இதை சொன்னா இதைத்தான் ஒரு மைய கருவா வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் பொழுதெல்லாம் இப்ப இங்க போராடுறமே, இவ்வளவு நேரம் கறிக்கோழி விவசாயின்னு பேசுறமே, இங்க அந்த விவசாயி இந்த விவசாயம் பேசுறமே, இது மொழி சார்ந்து பேசுறோமா, இனம் சார்ந்து பேசுறோமா, மண் சார்ந்து தானே பேசுறோம். இந்த மண்ணுல உள்ள எல்லா விவசாயிக்கும் தானே பேசுறோம். கறிக்கோழி பண்ணையாளர்கள் எல்லா ஜாதி மதம் இனம் சேர்ந்தவன் இருக்கத்தானே செய்யறான். இங்க விவசாயம் பண்றதுல எல்லா மதம் ஜாதி இனம் சேர்ந்தவன் இருக்கத்தானே செய்யறான். நாங்க பொது புத்தியோட தான் போராட்டம் பண்றோம். இந்த இடத்துல எங்களை உடைக்கிறதுக்காக மொழி இனம் நீங்க ஏதாவது ஒரு கட்டுக்கதையை கட்டிட்டு வந்தீங்கன்னா அதை உடைக்கிறதுக்கான அறிவு எங்கள்ட்ட இருக்குன்னு சொல்லலாம். இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா சார், தமிழ்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது, நம்ம தாய்மொழி. பிற மொழிகளும் கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. ஆனா ஹிந்தி மொழி வந்து எதிர்ப்பு பயங்கரமா இருக்கு. அதை நீங்க இப்ப இந்த மொழி பேசுறதுனால அதை பத்தி உங்க கருத்து என்ன? இல்ல அதான் நீங்க தாய்மொழிங்கிறது தான் முதன்மை மொழி. நீங்க தாய்மொழியை கற்று தெளிந்தே ஆகணும். நீங்க தாய்மொழி தெரியாத ஒருத்தன் இந்த தமிழ்நாட்டில் வாழ்றதுக்கு தகுதி இல்லாதவன். இங்க மட்டும் இல்ல, எல்லா மாநிலங்களையும் அவன் தாய்மொழி தெரிஞ்சவன் அந்த நாட்டினுடைய குடிமகன் தான் வாழ்றதுக்கான தகுதி உள்ளவன். அவன் மொழியை மறந்துட்டான்னா அப்புறம் என்ன இருக்கு அவனுக்கு? ஆனா பிற மொழி கத்துக்கிறதுல எந்த சிக்கலும் இல்லை, இந்தி உட்பட பிற மொழியை கத்துக்கிறதுல எந்த சிக்கலும் இல்லை. ஆனா வலிந்து நீங்க உள்ள திணிக்க கூடாது. இதை நீ படிச்சே ஆகணும். இப்ப நீங்க வங்கியில நீங்க காசோலை நிரப்புற இடத்துல ஹிந்தியில எழுதிருந்தீங்கன்னா அங்க எதுக்கு தச்சு? தமிழ்நாடு இதுல தமிழ்ல எழுதிக்க, பக்கத்துல ஆங்கிலம் இருக்கு. ஒருவேளை ஹிந்திக்காரங்க வந்தான்னா அவன் இங்கிலீஷை பார்த்து எழுதிக்கிடுவான், ஏன் நாட்டுக்காரன் தமிழை பார்த்து எழுதிக்கிடுவான். ஆனா அவன் வர்றாங்கிறதுக்காக மட்டும் நீ ஹிந்தி வைக்கணும்னா நாளைக்கு உருதுக்காரன் வந்து இங்க இருந்தானா உருதுல எழுதுவியா, மலையாளி இங்க வந்திருந்தானா மலையாளத்தில் எழுதுவியா, கன்னடக்காரங்க வந்திருந்தானா கன்னடத்தில் எழுதுவியா, இல்ல மற்ற மாநிலங்கள்லாம் அப்படித்தான் எழுதுறானா? அப்படி எழுதுனா சொல்லு, நாங்கள் எழுதிக்கிறோம். டெல்லியில தமிழ்ல எழுதியிருக்கேன்னு சொல்லுங்க. காசோலையில ஒரு சலான்ல ஃபுல்லா பண்ற இடத்துல வந்து தமிழ்ல இருக்குன்னு நாங்கள் ஹிந்தி வச்சுட்டு போயிடுறோம். இது முறையானது கிடையாது. நாங்க எந்த மொழியையும் மதிக்காம மிதிக்கல, எந்த மொழியையும் வெறுக்கல. அதுக்கான தேவை நமக்கு கிடையாது. எங்க மொழியை முதன்மைப்படுத்தணுங்கிறோம். அது எங்க சொல்றோம்? எங்க மாநிலத்துல, எங்க நாட்டுல, எங்க இனம் சார்ந்த கூட்டத்துக்குள்ள சொல்றோம். இதை நாங்க வேற எந்த நாட்டுல வந்து கேட்கிறோம், வேற எந்த மாநிலத்துல போய் கேட்கிறோம்? எங்க மொழிக்கு முன்னுரிமை வேணும் கர்நாடகத்துல போய் நாங்க கேட்டோமா? கர்நாடகத்துல 1.5 கோடி பேர் தமிழ் இருக்காங்க. ஆனா கர்நாடகத்தினுடைய உயர்நீதிமன்றத்தில் எங்கள் மொழி இருக்கணும்னு யாராவது கேட்டிருக்கோமா? அந்த அளவு அறிவு இல்லாதவர்கள் தமிழர்கள் இல்ல. நீங்க இந்தியை கொண்டு வர்றேன்னு அவன் பூச்சாண்டி காட்டுறதும், இவன் இந்தியை எதுக்குறேன்னு இவன் பூச்சாண்டி காட்டுறதும். ஒன்றிய அரசு இந்தியை கொண்டுட்டு வந்துருவேன்னு பூச்சாண்டி, திராவிட மாடல் இந்தியை எதுக்குறேங்கிற பூச்சாண்டி. இதுக்கு தமிழர்களை பலிகடை ஆக்கிக்கிட்டு இந்த 5000 கோடி 10,000 கோடி உலக வங்கியில கடனை வாங்கிக்கிட்டு இதை ஃபுல்லா நம்ம தலையில போட்டு கொண்டு இருக்கான். இன்னொரு விஷயம் சொல்றேன், அதுலயே சொல்லியிருக்காங்க இன்னும் 1.24 லட்சம் கோடி கடன் வாங்க போறாங்க. இந்த 2 மாசம் தான் ஆட்சி காலம் இருக்கு. ஆனா அவங்க கடன் வாங்க போறோம்னு அதையுமே சட்டப்பேரவையில சொல்லியிருக்கிறாங்க. இது எப்படின்னாங்க, நம்ம ஆட்சி அடுத்து வரப்போகுதோ இல்லையோ, வாங்குறத வாங்கி வச்சுட்டு போயிடும், அடுத்து வர்றவன் பாத்துக்கிறாங்கிற கதை. இப்ப தமிழக அளவுல வந்து இப்ப தேர்தல் வரப்போகுது. ஆளும் அரசோட பேர் இப்ப எப்படி இருக்கு? அதிருப்தி அதிகம் இருக்கா இல்ல அடுத்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கா? நான் இன்னைக்கு தான் தலைநகரம் வந்தேன். காலையில வந்ததுல இருந்து பேர் நாடுறதை இன்னைக்கு தான் நான் பாக்குறேன். நீங்க உங்கள்கிட்ட பேட்டி கொடுக்க 2 மணி நேரம் ஆயிடுச்சு. 2 கிலோமீட்டர்ல 2 மணி நேரம் ஆகுது. அவ்வளவு போக்குவரத்து நெரிசல்லாம் சென்னையில கிடையாது.
என்னடான்னு பார்த்தா அவ்வளவு போராட்டம். எனக்கு இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியுடைய யோக்கியதை எதுல தெரியுமா தெரியுது? இதுவரையும் அவங்க யாரை நம்பி இருந்தார்களோ, அரசு ஊழியர்கள், படித்தவர்கள், ஒயிட் கலர் ஜாப்ல இருக்கிறவங்க தான் இந்த திமுகவினுடைய ஓட்டர்ஸா நீங்க சொன்னீங்கல்ல, அவங்க எல்லாரும் இன்னைக்கு ரோட்ல உட்காந்துருக்காங்க. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா கைதாகி அந்த பெண்களை கூட்டிட்டு வர்றாங்க வாகனத்துல. நான் முன்னாடி பாக்குறேன், நான் அந்த பேருந்துல ஏறதுக்காக பாக்குறேன், ஆனா கைதாகி வர்றது எனக்கு தெரியல. பக்கத்துல வரும்போதே கோஷம் போடுறாங்க. அதுல என்ன தெரியுமா எழுதி இருந்துச்சு? மகளிர் விடியல் பயணம். அவங்க இறங்கினதுக்கு அப்புறம் கேட்டேன், எப்போ உங்களை கைது பண்ணி கொண்டு வர்றதுக்கு பிறகு விடியல் பயணமா, எனக்கு இப்பதான் தெரியுதுன்னு சொன்னேன். அதே மாதிரி இன்னொரு வீடியோ ஒன்று வைரல் ஆயிட்டு இருக்கு. என்னன்னா சார், அந்த மாற்றுத்திறனாளிகள் போராடுறாங்க இல்லையா, அவங்க எல்லாரையுமே கைது பண்ணி ஒரு பேருந்துல வச்சு நைட்டு ஃபுல்லாவே சுத்தி இருக்காங்க. அது ஒண்ணு வந்திருக்கு. அது இங்க போராடினவங்களை எத்தனை பேர் நீங்க கிளாம்பாக்க பேருந்துல தாண்டி போய் இறக்கி விட்டுட்டு வந்தீங்க? செவிலியர் போராட்டமும் அதான் பண்ணாங்க. கொண்டு போய் எங்க இறக்கி விட்டு வந்தீங்க? ஏங்க ஒரு சட்டம் போட்டிருக்காங்க நீதிமன்றம், நீங்க நாய்களை பிடித்து கருத்தடை செய்து மீண்டும் நாய்களை அந்த பகுதியிலே கொண்டு போய் விடணும்னு சொல்லியிருக்கானே இல்லையா? அந்த அதுக்கு சமமா பாக்க நாய்களை கருத்தடை பண்ணி திருப்பி அது எந்த பகுதியில வாழ்ந்துச்சோ அதே பகுதியில கொண்டு போய் நாயை விடணுங்கிறாங்க. எங்களை கைது பண்ணது எங்க? கொண்டு போய் விடுறது எங்க? நாயை கூட திரும்பி அதே இடத்துல விடுறீங்க. எங்க விவசாயிகளையும், எங்க மக்களையும், எங்க அரசு ஊழியர்களையும், எங்க பொதுமக்களையும் நீங்க அந்த இடத்துல விடலைன்னா நாயை விட மோசமா நடத்துற ஆட்சி தானே நாங்க சொல்லுவோம். அதற்கான வினையெல்லாம் இந்த தடவை கண்டிப்பா இந்த அரசு சந்திச்சே தீரும். இவங்க நினைக்கிறாங்க ஒரு விவசாயிங்கிறது ஒரு விவசாயி சார்ந்தது கிடையாது, அது ஒரு விவசாய குடி. ஒரு கறிக்கோழி பண்ணையாளர்கள் 40,000 பண்ணையாளர் இருக்கான். ஒரு பண்ணைக்கு 4 பேர் சேர்ந்து பராமரிக்கிறான். அவனை சார்ந்து கூட 2 பேர் வெளியில இருந்து ஆள் வர்றான். மொத்தம் 6 பேர் கணக்கெடுத்தாலும் 4 × 6 எவ்வளவுன்னு பார்த்துக்கோங்க. இந்த தடவை நாங்கள் உறுதியா சொல்றாங்க, விவசாயினுடைய வாக்கு இந்த அரசுக்கு இதே போக்குல நீடிச்சுச்சுன்னா கிட்டத்தட்ட 1.5 கோடி வாக்குகள் பாதிக்கும். நீடிக்கிறதுக்கு இல்லையே சார், அவ்வளவுதான் வந்துருச்சு. இப்ப இருக்கக்கூடிய நிலைமை அந்த தைரியம் தானே இந்த ஆட்டோவுங்க. கொஞ்சம் ஆட்டம் மாறுறாங்க. கடைசி 50,000 பேர் திரட்டி மாநாடு நடந்துச்சுங்க இந்த தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம். அவங்க அறவழியில போறாங்கிற திமிரு. ஒருவேளை அவங்க அறந்தவரி வேற மாதிரி போராட்டத்தை கொண்டு போயிருந்தாங்கன்னா, வேற மாதிரி ஒரு போக்குல இந்த போராட்டம் மாறி இருந்துச்சுன்னா அந்த அரசு தாங்கி இருக்குமா? எல்லாம் அறத்தோட நிக்கிறாங்க. அதனால அரசர்கள் அரக்கர்களா நிக்கிறாங்க. அதனுடைய வினயத்தான் வரும் தேர்தல் அவங்க அறுவடை செய்ய போறாங்க. சரி சார், மேலும் இது போன்ற சிறப்பான விவாதங்களை சந்திக்கலாம். நன்றி. நன்றி மகிழ்ச்சி.